ஒவ்வொன்றும் இறைவனுடைய பண்புகளை தான் குறிக்குது. ஆனா ஒரு பண்பு தான் உள்ளது, அதுதான் மாறி வருகிறது அப்படின்னு சொல்ல வேணாம். ஆனா இப்படி சொல்றது வேண்டாம், உருவத்துக்கு பொருந்தும். உருவம் அது மாறி வருது வந்துரும். இன்னொன்னு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க, முன்னால பார்த்த உருவம் ஒரு சரியா இல்லையா, ஒரு மாதிரியா இருந்துச்சான். அதான் அல்லாஹ் தான் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் புரியுற மாதிரி இல்லையா. பாத்தீங்களா, அல்லாஹ்வுடைய உருவங்கிறனால எந்த அளவுக்கு இதாகி போச்சுட்டு, அல்லாஹ் உருவம்னு சொல்றதுனால எந்த அளவுக்கு ஆகி போச்சு. அப்ப அல்லாஹ் மக்கள்லாம் ஒரு மாதிரி நினைக்கிற அளவுக்கு ஒரு வடிவெடுத்து வந்தானா, இப்படி எல்லாம் செய்யணுமா, அந்த அல்லாஹ் குறைப்படுத்தணுமா, மாண்பு மிக்கவனை போய். அதனாலதாங்க உருவம் வேணாம் உருவம் வேணாம் இருக்க அர்த்தம் நம்ம இல்லாத அர்த்தம் சொல்லலைங்க. சூரத்துங்க வார்த்தைக்கு அரபி மொழியில வேற அர்த்தம் இருக்குது, அந்த இருக்கிற அர்த்தம் அது கொடுத்தா இறைவனுடைய வல்லமைக்கு எந்த குறைவும் இல்லை. தாக்குக்கும் அப்படித்தான் வேற அர்த்தம் கொடுங்க, இறைவனுடைய வல்லமைக்கு எந்த குறைபாடும் இல்லாததும் கொடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அதைத்தாங்க நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன் இந்த மாதிரி உருவம் இருக்குன்னு சொல்லலாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லணும். அதே போல இன்னொன்னு சொன்னாங்க, இவங்க அத்வைத கொள்கையில் இருக்கிறான் நான் சொல்ல வரல, அத்வைத கொள்கைக்கு வழிவகுக்கும் அப்படிதான் நான் சொன்னேன். அப்படி சொன்னதா இருந்தா நானும் அதே கருத்தை இப்ப பதிவு பண்றேன். இப்ப இவங்க இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படிங்கிறாங்க இல்லங்க, சிலைகள் வணக்கத்திற்கு இது வழிவகுக்கும், அந்த கட்டத்துக்கு தான் கொண்டு போறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நானும் சொல்றேன். இவங்க அப்படி சொல்லல அப்படிங்கிற கருத்தை நானும் பதிவு பண்றேன். அடுத்ததாக நம்புகின்ற தோட்டம் இல்லை அப்படிங்கிறதும், சிவத்து மாறுமா மாறாதா அப்படிங்கிறதும், இது எல்லாம் நம்ம யோசிச்சு பாருங்க. இறைவனுடைய சிவத்து எங்கேயுமே மாறாதுங்க. இறைவனுக்கு பல சிவத்தில் உண்டு. முன்பு மக்கள் தெரியாத பண்பில் வந்தான், பிறகு மக்கள் தெரிந்த பண்பில் வருகிறான், அதுதான் அப்படிங்கிறது. அதனால நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றோம். அந்த சூரத்துன்னு சொன்னாங்க, மக்கள் தெரிந்த வடிவத்தில் வந்தான் என்று வரும் பொழுது அந்த கேள்வி இன்று இப்பொழுதும் இருக்கிறது, மக்கள் முன்பு அந்த உருவத்தை பார்த்தார்களா? அப்பொழுதுதான் ஏற்கனவே பார்த்த வடிவத்தில் வரும்போது இது எங்கள் இறைவன் என்று அவர் ஒப்புக்கொண்டார்கள் வரும். அப்ப எப்பொழுது பார்த்தார்கள், இறைவனுடைய வடிவத்தை பார்த்தார்கள். இந்த கேள்வி இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதே போல அந்த சாக்குங்கிற வார்த்தைக்கு கால் அப்படிங்கிற அர்த்தம் வச்சுட்டா, நீங்கள் ஏற்கனவே தெரிந்த அடையாளம் எது என்று அவங்க கேட்கப்பட்ட போது கால் என்று சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அல்லாஹ்வுடைய காலை ஏற்கனவே பார்த்தார்களா? எப்பொழுது பார்த்தார்கள்? அப்படி பார்த்திருந்தா தானே கால்னு சொல்ல முடியும். இப்ப இவ்வளவு இந்த கேள்விக்கு பதில் வரல. ஆமா பார்த்தாங்க தான், இந்த கட்டத்துல பார்த்தாங்க, அதை வச்சு கரெக்டா சொன்னாங்க அப்படின்னு சொல்லணும். இல்லண்டாக்கா சாக்குங்கிற வார்த்தை கால் இல்லாம வேற அர்த்தம் என்ன இருக்குதோ அந்த அர்த்தம் வச்சுட்டு போயிட வேண்டியதான். இறைவன் விஷயத்துல நிறைய இருக்கு. அந்த மாதிரி குர்ஆனிலே கூட இறைவன் விஷயத்தை அப்படியே வந்துச்சு. என்ன சொன்னாங்க, அல்லாவே வருவான், பிடிச்சுக்கிட்டு போவான், நலத்தை கொண்டு போவான், அது அப்படியே நீங்க நம்பியல. அப்ப அல்லாஹ் தஆலா மலக்குமாரை எதுக்கு வச்சிருக்கிறான்? மலக்குமார்களை கொண்டு இறைவன் எல்லா காரியங்களையும் ஆற்றுவான், அதை தான் செய்வதாக சொல்றான். குர்ஆன்ல அப்படி பார்த்து இப்படியே ஒவ்வொன்றும் அர்த்தம் பாருங்க. அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன்ங்கறான், விவசாயம் நீங்க பண்றீங்களா நான் பண்றோங்கிறான். இப்ப நம்ம உட்கார்ந்து விவசாயிகளை பார்த்து இவங்களே யார் தெரியுமா அல்லாஹ்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான், நீங்க விவசாயம் பண்றீங்களா நான் விவசாயம் பண்றேன். அப்படின்னா அர்த்தம் விவசாயம்ங்கிற அடிப்படையை, அந்த ஞானத்தை, அந்த இடத்தை, தானியத்தை எல்லாம் நான் கொடுத்திருக்கிறேன், மனுஷன் செய்யறான், இவ்வளவு நான் செஞ்சேன். அப்பதான் சொல்றான் நானே செய்யறேங்கிறான். அதுக்காண்டி விவசாயம் செய்ய உழுவுறது நடவுறதுலாம் அல்லான்றத. அப்ப அல்லாஹ் வருவான்டா இருக்கட்டுமே, அந்த இடத்துல அல்லாஹ் வருவான்டா என்ன அர்த்தம், அதை கொடுங்கன்னு சொல்றான். ஹதீஸ்ல இல்ல, நம்ம மறுக்க இல்லைங்க. ஏத்தில்ல அல்லாஹ் வருவான் இருக்குதுல, அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய ஆர்டர் வரும் சொல்லுங்க. இது என்ன குறைஞ்சு போச்சு? அல்லாஹ்வுடைய மாண்பு அப்படியே பாதுகாக்கப்படுதா இல்லையா? மகத்துவம் இருக்குதா இல்லையா? எனக்கு வேற மருத்துவமே பிரச்சனை வருது இல்லைங்க. அதே போல குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லிதான் மக்கர் அல்லாஹ் அப்படிங்கிறான். அல்லாஹ் ஹைருல் மாக்கிரீன்ங்கறான். அல்லாஹ் தஆலா மோசடி செய்பவன்ங்கறான். அல்லாஹ் சொல்லிவிட்டான் மோசடி செய்வான்டி, அதனால அல்லாஹ் மோசடி செய்வான்னா அப்படியே நம்பணும் அப்படி சொல்லியல. மோசடி அப்படி வந்தா அந்த இடத்துல என்ன அர்த்தம் கொடுக்கணுமோ அதுல கொடுக்கணும். அப்படியே வந்துருச்சு. அதனாலதான்டாக்கா வந்த வரட்டும், என்ன இறைவனுக்கு பொருத்தமான மீனிங் கொடுங்க. ஒவ்வொரு ஹாதிஉஹும் அப்படிங்கிறான், அல்லாஹ் தஆலா ஏமாற்றுவான் அப்படிங்கிறான், அல்லாஹ் தஆலா மோசடி செய்வான் அப்படிங்கிறான். இப்ப அதுக்கான அதெல்லாம் அர்த்தம் கொடுக்கறதா? வஸ்ஸமா பனைனாஹா பிஐதின்ங்கறான். நாம் தான் அந்த வானத்தையோ படைத்தோம். பனைனாகன்னு சொன்னா கொத்தனார் வேலைங்க, கொத்தனாருக்கு பண்ணான்னு தான் சொல்றது. அல்லாஹ் தஆலா கொத்தனார் வேலை பார்த்தான்னு சொல்லுவீங்களா நீங்க? எதுக்கு எந்த அர்த்தம் அப்படின்னு பாருங்க. அல்லாஹ் தஆலா தன மலக்குமார்கள் வச்சு இப்ப ரிஸ்க் நமக்கு தர்றாங்க, நான் தான் ரிஸ்க் தர்றேங்கிறான். ஒரு ஆள் சோறு தண்டு போறாரு, அல்லாஹ் சொல்லிட்டான் நான் தான் தர்றேன். இப்ப சோறு தண்டு போனாலும் அல்லாஹ் நீங்க சொல்றீங்களா? அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் நான் தான் ரிஸ்க் தர்றேன். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டு மூலம் நடக்குது. நமக்கு தந்தது ஒரு மனிதர் தான். அல்லாஹ் சொல்றா நான் தந்தேன். அங்கேயும் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் மலக்குமார்கள் செய்வாங்க. அல்லாஹ் சொல்றா நானே வருவேன் நானே செய்வேங்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளை வரும், அப்படி வழங்குங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நம்ம கொடுக்கிற விளக்கம் இறைவனுடைய வல்லமைக்கும் மாண்புக்கு எந்த குறையும் ஏற்படுத்தவில்லை.
ஆனால் இறைவனுக்கு உருவம் அப்படிங்கிற அந்த மோசமான கருத்தை கொடுக்கின்ற போது எவ்வளவு விபரீதமான விளைவுகள் எல்லாம் ஏற்படுகிறது அப்படிங்கிற யோசிக்கணும். அப்ப ஒரு கால் இருக்குன்னு மட்டும் சொன்னாங்க, மற்ற பத்தி எல்லாம் சலாசம் சொல்லலண்டா இறைவனை பற்றி அவங்க உருவத்தை பற்றி சரியாக விளக்காம போயிட்டாங்கல்ல. வரும் இறைவன் உருவம் வாதிட்டாக்கா, ஏன் அல்லாஹ் உருவம் இருக்கு, சல்லல்லாஹு அந்த அல்லாஹ் விளக்குறதுக்கு தான் அந்த வந்தாங்க. ஒரு காலம் மட்டும் சொன்னாங்க, மத்தியானம் சொல்லலங்க, அப்படி வந்துடும். வேற கால்கள் இருக்கலாம் என்று வாதிட்டா அந்த பிரச்சனை வரும். இல்லன்னா ஒரு கால் தான் சலாசம் ஒரு காலம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லணும், அல்லாஹ் சொன்னான்னு சொல்லணும். ஒற்றை கால் வேற கால் இருக்கலாம் என்றாலே அப்ப இறைவனை பற்றி சரியாக சொல்லாம போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றுதான் வரும். அதனாலதான் நம்ம சொல்றோம், அல்லாஹ் குர்ஆன்ல கூட இதை எச்சரிக்கை விடுத்து தான் சொல்றான். ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன் ஃபயத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு பித்திகாஅல் ஃபித்னா. அல்லாஹ் சொல்றான், முத்தஷாபஹ் ஆயத்துக்கு குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்காக சில விளக்கம் தருவார்கள். இது ஆபத்து. யாருடைய உள்ளத்துல குழப்பம் இருக்குதோ அவங்க தான் அந்த விளக்கம் கொடுப்பாங்க என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை விடுக்கிறான். அதனால நாம் இந்த முத்தஷாபஹ் ஆயத்துக்கு விளக்கம் கொடுப்பதா இருந்தா அஸ்ஸலாமு அலைக்கும். முதலாம் அமர்வு முடிவுக்கு வந்துவிட்டது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வு சரியாக 2:30 மணிக்கு தொடங்கும். 2:20க்கு எல்லாரும் உள்ள வந்துடணும். இப்போ எந்திரிச்சு போறது உங்களுக்கு 5 நிமிஷம் கழிச்சுதான் இருக்கையை விட்டு எந்திரிச்சு வெளியே போகணும். கரெக்டா 2:20க்கு உள்ள வந்துடணும். 2:30 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் விவாதம் தொடங்கும்.